தனுசு ராசி, தனுசு லக்னம் எல்லாருக்கும் முன்னோடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கே 9வது வீடு. காலபுருஷனுக்கே 9வது வீடாக இருக்கும்போது இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய குணங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசின்னு சொல்லிடலாம். அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே வாழ்க்கையில் தட்டி விட்டுட்டு ஒரு சாதிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லை. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு கடின உழைப்பாணி. எதிரிக்கு கூட பார்த்திங்கன்னா தீங்கு நிலைக்காத பார்த்திங்கன்னா குணம் இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகம். ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் இவங்க யாருக்குமே எதிரிக்கு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எந்தெந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரக்கூடாதோ அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் பிரச்சனைகள் வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள். நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் பண்ணல, ஆனால் இன்னைக்கு நான் மனவலியோட வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாத தனுசு ராசி இருக்கவே முடியாது. பெரிய பாடங்க, சின்ன பாடமெல்லாம் இல்லை, பெரிய பாடத்தை குரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. 6ல் என்னைக்கு நின்னாரோ சொந்த பந்தங்கள் அனைவருமே யாரு வேணும், சொந்தம் மட்டும் இல்லை, யார் வேணும்னு நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே யார் நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரியான பாடத்தை குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஏற்படுத்தி கொடுக்காம இருந்திருக்கவே மாட்டார். இன்றைக்கெல்லாம் கடவுளோடைய அனுகிரகம் மட்டுமே தான் இருக்குது. நிறைய கவலைகளோட அனுதினமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இந்த ஏமாத்துறதுக்கே நாங்கள் பிறந்துட்டோமா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு தாங்க நடந்திருக்கு. ராசிக்கு 4ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 6ல் குரு, ராசிக்கு 10ல் கேது. முக்கியமான 3 கேந்திர திரிகோணங்கள் அனைத்துமே இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை அவுட் ஆயிருக்கு. அதனால பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் கடன், எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அந்த கடனை அடைக்கவே முடியவே மாட்டேங்குது. காலையில் 100 ரூபா சேமிக்கணும்னு நினச்சா சாயந்தரம் 200 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லாத தனுசு ராசியே இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் கடனை நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடிய ராசி இருக்கும்போது எல்லாருக்கும் இவங்களுக்கு தான் உதவி செய்யணுங்கிறது இல்லைங்க. நல்லா படிக்க வச்சுருப்பீங்க, நல்லா வளர்த்தி விட்டுருப்பீங்க, நல்ல பொருளாதார உதவிகள் பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. எதுவும் பண்ணாமல் உங்களுக்கு ஜீரோவாக ஆக்கி ஏமாத்திரம் பண்ணினது மட்டும்தான் இன்னைக்கு நிச்சயம். இன்னைக்கு பாருங்க, உங்களை பார்த்து தனிஞ்சு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. எதுக்கு வம்புன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஓடி ஒளியறனாலே இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏண்டா இன்னைக்கு கூட பாருங்க, அப்பவும் மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமாக பேசினா மறந்துடுவீங்க. அதுதான் தனுசு ராசி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே உயிரை கொடுக்கறது. நான் கிட்ட பணம் இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணுவார் ஒருத்தர் அப்படின்னா அந்த தனுசு ராசி தான். அதுக்காகவும் இந்த ஈக்குவலான பவர் வேற எந்த ராசிக்கிட்டே இல்லை. அதனால தான் கடவுள் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல பார்ப்பாரு. நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளே சந்திச்சுட்டு இருக்கமே, அதுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த ராசிநாதனே 12ஆம் அதிபதியாக ஆகிறனால, ராசிக்கு 4ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறதுனால எல்லாரும் ஏமாத்துறாங்க. போற வரவன் எல்லாரும் ஏமாத்துறாங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லாட்டியுமே குரு அப்படிங்கிற கிரகம் கம்பீரத்தை தருது. அப்போ மனசு கம்பீரம் மட்டும்தான் இருக்குது, மனசு தளராமல் இருக்கீங்க. மற்ற எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி நீங்கள் சுயநலவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சின்ன வீடு கட்டினாலுமே அதை பார்த்து பொறாமப்பட நபர்களே இல்லை. ஆனால் அவங்க பெரிய வீடு வசதி வாய்ப்போட உங்களை விட பல மடங்கு கூட இருப்பாங்க. ஆனால் சின்னது நீங்கள் துணிமணி போட்டால் கூட, சின்ன வீடு கட்டினா கூட உங்களை மேலே அவளை பார்த்து பொறாமையும் கண் திருஷ்டி படுவாங்க. ஏன்னா இது தனுசு ராசியை பொறுத்தவரையும் அச்சசல் ஒரு விஷயங்கள் பொறுத்தவரையும் கேது நட்சத்திரம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. என்னோட நான் இப்படி தான் போயிட்டே இல்லைன்னா இருந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகம். தனுசை பொறுத்தவரை நம்ம பகைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலங்கள் அனைத்துமே தனுசை பொறுத்தவரை ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் தான். நண்பர்களாக இருந்தவங்க எல்லாருமே எதிரிகளான காலங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து பேசி அவமானப்பட்ட காலங்களும் தனுசு ராசியை அவமானப்படுத்திய காலங்களும் இருக்கு. யார் யார் வேணுங்களோ அவங்க எல்லாருமே திருமண வாழ்க்கையும் சரி, பிஸ்னஸ் சொல்லவே தேவையில்லைங்க. கேது ஷார்ப்பாக 10ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் அதிபதி புதன் பல காலமாக நீசத்தில் இருந்தார். ராசிக்கு 4ல் நீசத்தில் இருந்தார். அதனால தொழில் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய கடன்கள் ஏற்படுது, ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை, எல்லாருனாலையும் புறக்கணிக்கப்படுகிறோம். அதாவது எந்த ஒரு பிரயோஜனம் எதுவுமே இல்லைங்க. இவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன்லாம் புத்திமதி சொல்கிற அளவுக்கு தனுசு ராசியோட நிலைமை மாறிடுச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே குரு 6லேருந்து கொடுத்தாரு. சனீஸ்வர பகவான் பாருங்க 3ல் இருந்தார், 2ல் இருந்தார், இன்னைக்கு 4ல் இருக்காரு.
ராகு உங்களுடைய ராசிக்கு 3ல் இருக்கார். இந்த நேரத்தில் குரு பகவானுடைய கோச்சாரம் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமைஞ்சிருக்குதா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலை சிறந்த யோகம். ராசிக்கு 7ல் இருந்து ராசியை பார்க்குறாரு. இது கூட இன்னொரு தர யோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கைவிட்டாலும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 7ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது குரு சூரியன்கிற சிவராஜ யோகம். ராசிக்கு 7ல் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்கள் ராசியை பார்க்கக்கூடிய எல்லா ராசியை விடவும் தனுசு ராசிக்கு இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். மற்ற எந்த லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் எங்கேயுமே இந்த காம்பினேஷன் வந்தால் ஒரு குறிப்பிட்ட பலன்கள் தான் நடக்கும். ஆனால் தனுசை பொறுத்தவரையும் இந்த 2 காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால என்னென்ன பெனிஃபிட் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, என்ன விதமான நற்பலன்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. தனுசை பொறுத்தவரை இழந்த தைரியம் தாங்க. ராசிநாதன் 6ல் போயிட்டா எதிராளியை பார்த்து ஓடி ஒளிஞ்சு ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. இருந்தாலுமே இன்னைக்கு எல்லாரும் என்னையை பார்த்து அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இவனுக்கு மாதிரி நமக்கு ஒரு வாழ்வு வராமல் இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு தொழில் கிடச்சிருந்தா என்ன அப்படின்னு எப்போவுமே யாரையுமே பார்த்து நோ காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. தன்னுடைய விஷயம் தனக்கு சரின்னு பட்டதை செஞ்சுட்டு கம்பேரிசன் அப்படிங்கிறது தனுசை பொறுத்தவரை இல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து இவங்க கம்பேரிசன் படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் ராசியை பார்க்க போறாரு. குரு 7க்கு போயிட்டார். திருமணம் அப்படிங்கிறது டிக் போட்டு வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப வருஷமா வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், ஓகே ஆக மாட்டேங்குது. எங்கள் சைடு ஓகேனா அந்த பொண்ணு சைடு ஓகே மாட்டேங்குது, பொண்ணு சைடு ஓகேனா எங்கள் சைடு ஓகே மாட்டேங்குது. ஏதாவது வாசலுக்கு போகிறதுக்கு ரோட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன் அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, ஏன் அந்த பையனுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த அளவுக்கு டிலே ஆகும்னு எங்களுக்கு நடக்கவே தெரியவே இல்லைங்க அப்படின்னு டெய்லியும் வருந்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் நிச்சயமாக திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நான் நினச்ச மாதிரி பொண்ணு வேணுங்க, அதுதான் முக்கியம். கல்யாணம் பண்ணணும்னு தான் நான் எப்போ வேணாலும் பண்ணியிருப்பேன். நான் விருப்பப்பட்டு நான் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு எப்போங்க அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே 9ஆம் அதிபதியோட தொடர்பு வேணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் விருப்பப்படுறேன், நான் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு கிடைக்கும். அப்போ நிச்சயமாக 9ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு இன்னைக்கு ராசியை பார்க்கறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமே இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல நேரம். அதே போல் சொந்த பந்தங்கள் மாமா வர்க்கத்தில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள், எது எடுத்தாலும் சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளமாக இருக்குது தனுசு ராசிக்கு. விட்டு கொடுக்கறது எவ்வளோதாங்க நாங்கள் விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுத்து போய் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். இனியும் விட்டு கொடுத்தா என்னுடைய குடும்பம் சரி, என்னுடைய தம்பி தங்கச்சிகளும் சரி எல்லாத்தையும் எல்லாருமே அனுசரிச்சுட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் இன்னைக்கு தான் வந்து உணர்ந்திருக்கேன். இனி பொருளாதாரத்தில் நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி இந்த குரு சூரியன்கிற காம்பினேஷன் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. எங்கள் அப்பா எங்க கூட வராது, அவர்னால நான் வீடு கட்ட போகிறேன், வீடு ஆரம்பிக்க போகிறேன், எங்கள் அப்பா பேரில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுமே இனி ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு பொறுத்தவரையும் பொருளாதாரத்துக்கான முக்கிய கிரகமாக வராரு. இத்தனை நாளாக பெரிய ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்படின்னு சமபாதியாக இருந்து உதாரணத்துக்கு சொன்னால் பின்னோக்கி வேணால் கொண்டு போயிருக்காரு. நிறைய வக்ரமாயிருக்காரு. ராசிக்கு 2ல் இருக்கும்போதும் ராசிக்கு 3ல் இருக்கும்போதும் ஒரு மந்தமான நிலை பொருளாதாரத்தில். இனி அதெல்லாமே படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாக விலகும். இன்னைக்கெல்லாம் வந்து பேரம்பேத்தி காலத்து வரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படி பொருளாதாரத்தை சேர்த்த முடியல அப்படிங்கிற மாதிரி. இனி அதெல்லாம் விலகி பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும். அதே போல் கடன், தனுசை பொறுத்தவரையும் கடன் பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனை. அதை சமாளிச்சுட்டு நான் நிம்மதியாக உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கடன் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த இஎம்ஐ பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் படிப்படியாக குறையும். ஆக மொத்தம் இது வந்து சொத்து சேர்க்கிறதுக்குமே, தொழில் நஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியே வந்து இருக்கிறதுக்குமே, சொந்த பந்தங்களோட நட்புறவை ஏற்படுத்துறதுக்குமே, சண்டை சச்சரவுகள் இருந்து விடுபட்டுட்டு இனி வாழ்க்கை பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும்.
தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.